ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரோவுக்கு வாங்கின சர்ப்ரைஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு, அதை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ, நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்துட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கிஃப்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். சரோவை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனோட தொடர்ச்சி தான் அது. இன்னொரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து சேதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்டாக கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ தான் தெரியும், ஏன்னா அவளுக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து வெளியே அன்றைக்கி போனோம் இல்லையா, அன்றைக்கே வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்து காருக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். உள்ளே இருக்கா, கொண்டு போய் கொடுப்போம். இப்படி வந்து சர்ப்ரைஸ் ஆகிற அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வாங்க. சரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாம் கஷ்டம் இருக்குது. அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறியா? அடிக்க வச்சா நீங்க தான் வந்துட்டு வீடியோ பண்ண போலாம்னு இருக்கீங்க. அத கீழ சார்ஜ் விழுந்துருச்சு. போலாம். ரெடி ஆயிட்ட அதுக்குள்ள ஜம்முன்னு. அவ்வளவுதான். நீ என்ன மேக்கப் போட போற? நிக்காது. இங்கே திரும்ப மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன மேக்கப்பே போடலைங்கிற? என்ன மேக்கப் போட்டிருக்கேன்? என்ன மேக்கப்லாம் போட்டிருக்கேன்? அப்புறம் என்ன இதெல்லாம் மேக்கப் இல்லாமல்? இது மட்டும் தான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் மேக்கப் இல்லையா? பூ இப்படி வச்சேன். அதுக்கு சரி உள்ள ஏற்பிட்டு தான் தொலான காணும். சரி, ரீல்ஸ் எடுக்க போலாம். நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ரீல்ஸ். ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கதவு இப்படியே வருது. இந்த கதவு இருக்குல்ல, கதவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் உள்கதவை எடுத்துடலாம். வெளிக்கதவை மட்டும் வச்சுக்கலாம். சும்மா நீக்கிட்டே கிடக்குது. இந்தா என்னவா இருக்கும் தெரியலையே. கடைக்கு போறேன் நீங்க. சரி, கிஃப்ட்டு. ஆமாம், உனக்கு வாங்கின கிஃப்ட்டு தான் அது. என்னவா இருக்கும்? கிஃப்ட்டு. ப்ராங்க் இல்லை, கிஃப்ட்டு தான். ஆனிவர்சரி கிஃப்ட்டுக்கு தான் லைனாக கொடுத்துட்டே இருக்கல ஒவ்வொரு கிஃப்டாக. அந்த இதில் இது ஒரு கிஃப்ட்டு தான். ப்ராங்க் இல்லை. ப்ராங்க்னா நான் முன்கூட்டியே ப்ராங்க்னு சொல்லாமல் அப்படியே ஏதாவது ஒன்று நடிச்சிருவேன். இது ப்ராங்க் இல்லை, கிஃப்ட் சர்ப்ரைஸ். என்ன இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு அப்படியே வந்து கடைவீதியில் 7 மணி நேரம் ஆக போகுதா? நான்லாம் ஒரு கிஃப்ட் வாங்க போனால் எனக்குலாம் ஒரு ஒன்லி 2 மினிட்ஸில் ஒரு கிஃப்ட்டை செலெக்ஷன் பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். அப்படி என்ன அவ்வளோ 2 மினிட்ஸில் என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியலையே. என்ன எட்டு வந்திருப்பேன்னு கெஸ் பண்ண முடியலையா? அது 3 இருக்குலன்னா நீங்க மேக்ஸிமம் வாங்கவே மாட்டீங்க. அதான் கேட்குறேன். இதெல்லாம் 3 வாங்கலை. ஒரு நேர பக்கம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அப்போ போய் எடுத்துகிட்டு வந்தது அந்த 2 நிமிஷம். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இப்போ போய் கடைவீதி போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அந்த 2 நிமிஷம். ஆனால் வாங்கினது வேற எங்கே, வேற பக்கம். எந்த கடை? சிவாலயா? சிவாலயா என்னத்து போய் வாங்குறது? ஓ, கட்டப்பையில் கொண்டு வந்தால் உனக்கு வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் கட்டப்பையில் வச்சுருந்தா சிவாவில் வாங்கின அர்த்தமா? இது சும்மா எதில் வைக்கிறது இல்லை. அதில் ஒரு பையன் இருந்தது, தூக்கி கட்டப்பையில் வச்சு எடுத்து வந்துக்கிட்டு சர்ப்ரைஸை ஒரு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு லவ்வபிளாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. நீ எங்கே இந்த சண்டைக்கு போயிட்டு இந்த மளிகை கடைக்கு போயிட்டு இந்தா அப்படி நீட்டுற மாதிரி கொடுக்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்? நான் அதான் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறேன், ஸ்டன் ஆகி நிற்கிறேன். நின்றுக்கிட்டே ஃபோனை நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு கண்டினியூவாக உள்ளே வரேன். அந்த பந்தை பிடிச்சி பையனி கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எங்கே நான் போய் கண்டுபிடிப்பேன்? உனக்கு பிடிச்ச பொருள் தானே, அது வேணா உண்மைதான். உனக்கு பிடிச்ச பொருள் இது. கேட்கல, நீ இதை கேட்கவே இல்லை வாங்கி கொடுங்கன்னு. ஆனால் சரி, எனக்கு தோணுச்சு வாங்கிட்டு வரலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஆனா நீங்க வந்து ரெகுலரா லேடிஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் தான். ரெகுலரா மோஸ்ட்லி ரெகுலரா யூஸ் பண்ற பொருள். மோஸ்ட்லி ரெகுலரா லேடிஸ் ஆமா, யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் அது. திங்ஸ் பொருள் பொருள் வீட்டுக்கு தேவையான கரண்டி சமையல் கிச்சன்ல தான் அதிகம் இருக்கும். இல்ல நம்ம அதாவது உங்க பாடிக்கு அதாவது உங்க உடல்ல போடுற ஒரு பொருள்னு வச்சுக்குவேன். ஜட்டியா? ஆமா, ஜட்டி. பூமர் ஜட்டி. ஜட்டியெல்லாம் இல்ல பைத்தியம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. என்ன நீ வந்து கிளம்பி இரு, போய் வெளியே போய் நிக்கனாச்சும் போய் ரீல்ஸ் எடுக்கலாம், வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு இருக்கிறோம் ரீல்ஸ் எடுக்கலாம், நீ கிளம்பி இருன்னு சொல்லிட்டு கடைவீதி போச்சுங்க. ஆனா வந்து கடைவீதி போனாலும் இப்ப கட்டப்பையோடு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என்ன பிராங்க் பண்ணது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு பிராங்க். ஆனா சத்தியமா இப்படி ஒரு மொக்கையான பிராங்க் வந்து இந்த பிராங்க் வீடியோவா தான் இருக்கும். சரி, பிராங்கோ ஏதோ மொத்தத்துல நீ பொருள் இல்லையே நீ நம்ப மாட்டேங்கிற. சரி, தொட்டு பார்த்தா நம்புவியா? இருக்குல்ல தெரிஞ்சிச்சு. நான் வந்து பொருள் இருக்குல்ல, அப்புறம் என்ன பொய்யா சொல்றேன் நானு? சரி ஓகே, நான் என்ன நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பீரியட் ஆயிட்டேங்க. ஸோ என் புருஷன் வந்து ஆனிவர்சரிக்கு வந்துட்டு எல்லா புருஷனும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி என் புருஷன் வந்து எனக்காக வந்து நாப்கின் வாங்கிட்டு வந்து ஆனிவர்சரிக்கு ஏடி கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ நாப்கின் கிடக்குற. சரக்கு சரக்கு கேட்டா அதான் நான் உனக்கு சரக்கு அது மட்டும் தான் கேட்குமா? ஆமா. சே, ஒரு ஆசையா ஒரு கிஃப்ட் வந்தா ஒரு கிஃப்டோட வேல்யூஸும் தெரியாம எவ்வளவு கேவலமா எல்லாம் கிஃப்ட் வேண்டிய மாதிரி என்ன சொல்லுவாங்க. போலாமாமா, நீ இந்த வீடியோ நம்ம போட போறது கிடையாது. நீ பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நம்ம போட டைம் ஆச்சுல்ல. தெரியும் பிராங்க் பண்றேன் நான். பொருளை தொட்டு பார்த்தாச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் நீ என்னத்த போய் பிராங்க் அதான் எனக்கு தெரியும். அதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வாங்கிட்டு கட்டப்பையில கொண்டு வந்துட்டு வெட்டிங் அனிவர்சரி கிஃப்ட் நீ வந்து என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணாத வரைக்கும் அது வந்து அப்படிதான் இருக்கும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுவா அப்படியே வாயை பாப்பால. இவர்தான் வந்து எனக்கு மந்த்லி வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மந்த்ஸ் வந்து சொன்னேன். ஆனா கடைவீதி போனாரு. சோ அதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்னோட கெஸ். மத்தபடி எனக்கு தெரியாம எந்த ஒரு கிஃப்டும் வந்து. ஆனா உலகத்திலேயே ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து நாப்கின் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டா பண்ணுவான்னு இவ சொல்றா பாத்தீங்களா? அது எங்க வீட்டுல தான் நடக்கும். அது வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற பொருள் தான், கடமை. அத வந்து கிஃப்டா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கா பாத்தீங்களா? கிரேட் ஒய்ஃப். இதுல என்ன தப்பு இருக்குங்க? உலகம் அறிஞ்சதுதான், யாரும் தெரியாமல, அது உலகம் அறிஞ்சதுதான். இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ அடுத்தது ஜட்டி போய் நாப்கின் வந்துருச்சு, நீ அடுத்தது என்ன வரும் எனக்கு தெரியல. அதனால வந்து நான் நீக்கி ஓபன் பண்ணி கிஃப்ட் காமிச்சிடுறேன். இந்தாப்பா நீயே பாருப்பா, நீ அடுத்தது என்ன வார்த்தை வரும் எனக்கு. பிராங்க்ல நீ ஓபன். நான் சொல்லிட்டேன் பிராங்க் பண்ணேனா அப்புறம் எனக்கு கோவம் வந்து. பிராங்க் இல்ல, பிராமிஸ். உங்களுக்கும் சொல்றேன் இவளுக்கும் சொல்றேன், பிராங்க் கிடையாது. உனக்கு பிடிச்ச ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி என்னோட சின்ன கிஃப்ட். ஆக்சுவலா ஆல்ரெடி வாங்கின கிஃப்ட் தான், மறைச்சிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். எங்க போய் நீ மறைச்சு வச்சேதா? இது அப்படியே வெறிய இந்த பொருள் அப்படியே பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணி மறைச்சு வைக்கிறாங்க. எனக்கு வைக்கிற கிடவா எல்லாம் கிடக்குது. நான் இது கார்லயும் கூட வச்சிருப்பேன். வாங்கிட்டு வந்து பின்னாடி கீழே வச்சிருப்பேன். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ முதல்ல ஓபன் பண்ணி சர்ப்ரைஸ் ஓபன் பண்ணி ஹாப்பியா இருக்கேன்னு நான் பார்க்கணும். இது மட்டும் பிராங்கா இருந்தது மக்களே. எல்லாரும் இவரை போட்டு நான் அடிக்கிறேங்கிறீங்க. நான் உண்மையாலுமே வந்து டமால் டுமால் டிமில்ல வந்து இவரை அடிக்க போறேன். தயவு செஞ்சு என்னை யாரும் கோச்சுக்காதீங்க. வெயிட் அண்ட் சீ ஓபன். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா அதான் அதே மாதிரிதான் இருக்குது. இது ஒரு பொம்பளை டெய்லி யூஸ் பண்ற ஒரு பொருள், அதாவது அவங்களோட ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு இது, அதை தொட்டு பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியாம சொல்றாங்க. இல்ல ஓபன் பண்ணியே பாரு. பிளைனா உள்ள இருந்தா தெரிஞ்சுக்கலாம். அது என்ன? நீங்க வருங்க, கவர் சவுண்ட் கேக்குதா? நான் கண்ண மூடிட்டு பாக்குறேன். எப்படியோ மொத்தத்துல அந்த பொருளை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. கையில எடுத்துட்டா, ஆனா வெளியே எடுத்து நம்மளுக்கு தெரியல. அதாவது அது ஏதோ ஒரு இது தெரிஞ்சிருச்சு. பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கியா? பெட்ஷீட். ஆமா, நைட்டு நீ கொசுக்கடின்னு சொல்லிட்டு இருந்தீல, அதனால வந்து போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாங்கிட்டு வந்தேன். கம்ப்ளீட் பெட்ஷீட் வந்து ஓபன் பண்ணு. கம்ப்ளீட் பெட்ஷீட் போட்டு படுக்கிறியா? அந்த படு.
பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நல்ல பெட்ஷீட், குவாலிட்டியான பெட்ஷீட் வாங்கி வந்திருக்கேன் சரோக்காக. ஆமா ஏதோ பேப்பர் என்னமோ கிடக்குது. ஜடவலையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஜடவலை தான் இது. ஆமா மேட்சா வாங்கின பெட்ஷீட்டுக்கு மேட்சா ஜடவலை வாங்கியிருக்கேங்க. இது பெட்ஷீட்டுக்கு மேட்சா ஜடவலை வாங்கியிருக்கேன். எடுத்து பெட்ஷீட்டை ஓபன் பண்ணு. கண்ணை திறந்து பாரு. அவங்க வாட்டாங்க. பெட்ஷீட்டை பாருங்க எப்படி பச்சை கலர் பெட்ஷீட்டு. சிங்கிச்சா பச்சை கலர் பெட்ஷீட்டு. பெட்ஷீட்டாமா போத்தி படுத்துங்கப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஏமா பெட்ஷீட் நல்லா இருக்காமா? அநியாயம் பண்றாங்க. எவ்வளவு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட எவ்வளவு சாதாரணமா சப்பையா முடிச்சு எவ்வளவு மொக்க வாங்கி கொடுக்குறாங்க. கலர் எப்படி இதெல்லாம் நீ சூஸ் பண்ற? அதாவது இல்லாத கலர் எனக்கு நல்லா தெரியும். சரி டிஃப்ரெண்டா எடுப்போம் இல்லாத கலர்லாம் சொல்லி போட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன். ஆனா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடா. இது மொக்கையா இருக்குது. நல்லா இருக்கா மாமா? வாவ் இந்த கலர் எப்படி இருக்கு? நான் வாங்கிட்டு வந்ததுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லாத. நிஜமாலுமே நல்லா இருக்கா? இல்ல நீங்க சொல்லுங்க இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ப்ளவுஸ் இதுதான். இதே மாதிரி அத ப்ளவுஸ். ஆமா டிசைன் நல்லா இருக்கு. எப்படி மாமா? அன்னைக்கு நம்ம போனோம் பர்ச்சேஸ்க்கு. திருட்டு பையிலே கீழ போறேன். நீங்க கீழ அங்க போயிட்டீங்க அந்த பக்கம் ஏதோ சாப்பிடுறதுக்கு. அப்புறம் இருங்க நான் வர்றேன். எனக்கு ஒரு ட்ரவுசர் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். ஆமா ஒரு ட்ரவுசர் எடுத்துட்டேன். அந்த கேப்ல வெட்டினது அந்த கடா. பார்த்து வச்சிட்டேன். நீங்க உள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறப்பயே போடுறது நான் பார்த்து வச்சிட்டேன். சரி அப்பவே எடுக்க கூடாது, அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். நல்லா இருக்கு. நான் இத வேற என்னமோ சொல்லிட்டேன். தப்பா நினைச்சீங்க. ஒரு சர்ப்ரைஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு என்னென்ன நிலைமையில இந்த மாதிரி நான் வரக்கூடாது. நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. தேங்க் யூ மாமா. லவ் யூ மாமா. லவ் யூ டூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாலா போன கரண்ட் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறப்ப தான் போகும். அதனால நாங்கள் வெளியே வந்து வீடியோ எடுத்துக்கிறோம். காலையிலேருந்து போகல. எப்போ வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு வீடியோ போடுறோமோ டக்குன்னு போயிடுச்சு. இப்போ தான் கரண்ட் போயிருக்குது. சரி ஓகே. அடுத்தது கிஃப்ட் எப்படி சூப்பராக இருந்துச்சா அதை பற்றி சொல்லு. மனசில் என்ன இருக்குங்கிறது. நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் நிறையவே சொல்லிட்டேன். அது வந்து சாரிங்க. ஆனால் வந்து பட் இருந்தாலும் சாரிலாம் சொல்லாது. அதெல்லாம் யூஸ்வலாக நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஒய்ஃபுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை தான். அது எல்லாமே இருக்கிறதா. பட் அது வந்து கிஃப்ட்ல ஆட் பண்ணதா கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சு. சரி பரவாயில்ல மாமா. அது ஒரு வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அதை கூட வாங்க முடியாம இப்ப சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல வந்து அது ஒரு இதுதானே. அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டா நினைச்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அது வந்து தப்பு கிடையாது. நீங்க தப்பா நினைச்சீங்க அப்படின்னா இல்ல அவங்களுக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமே உண்டானதானே. யாரு இதுல இல்லாம இருக்கு, யார் வீட்டுல இல்லாம இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபேமிலியாக இருக்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுப்பாங்க. அது ஓகே. பட் வந்து கிஃப்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வெட்டிங் ஆனிவர்சரி வருது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் லைனிங்காக வந்து சர்ப்ரைஸ் வீடியோவாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து இப்போ இந்த சாரீ சர்ப்ரைஸ் வீடியோவும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். என்னென்னா இன்னொரு மேக்ஸிமம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 இருக்குது. மொத்தம் நான் வந்து 5 கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் கணக்கு இல்லாமல் சர்ப்ரைஸ் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்ருக்கேன். என்ன நான் வந்து என்ன பேலன்ஸ் நான் ஒன்று 2 கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னென்ன சொல்லவே இல்லை. ஏன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் உனக்கு 2 இருக்குது சரோ, வெயிட் பண்ணு. அது என்னங்கிறத பொறுத்து இருந்து பார். நீங்களும் பொறுத்து இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் நல்லாயிருக்கும். இதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு க்ளூ வேணால் கொடுத்துறேன். ஒன்று வந்து ட்ரிப்பு. அந்த 2 சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் நான் ஒன்று சொல்லிடுறேன். சஸ்பென்ஸாக வச்சிடுறேன். ட்ரிப்பு அது எங்கே எப்படி என்ன எப்படி போகிறோம் அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் ட்ரிப்பு இன்னொன்றில் வந்து கிஃப்ட்டு மொத்தம் 2 பேலன்ஸ் இருக்குது. அப்கமிங்கில் இப்போ வரப்போகுது. உனக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும், எனக்கும் பிடிச்சதாக தான் இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சதாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் என்ன நீங்களும் பாருங்கள். மண்டை பிக்குது. க்ளூ இதுக்கு மேலே க்ளூ கொடுக்க முடியாது. ஓகேவா? சரி சரி சரி
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த saree வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? குட்டி பையன் வந்துட்டான். ஆமாம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் வந்து எங்கள் ஊர் திருவிழா வீடியோஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி வீடியோ வரும், அண்ணா ஐவருக்கு பர்த்டே வரும், அந்த வீடியோ வரும், எல்லா வீடியோஸும் வரும். அதாவது வீடியோ எடுத்தாலும் லேட்டாக போஸ்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.